உனக்கு எத்தனை தடவை சொன்னா புரியாதா? அது மண்டல அறிவு இருக்கா என்ன இருக்கு? நீ ஏன் வயசுக்கு பண்றீங்க இங்க இருக்கு? நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். கடைசியா என்கிட்ட சொல்லிட்டு போனது, இல்ல வீட்ல நீ நடிக்கிற பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ எல்லாம் செத்தாலே எவ்வளவு லவ் பண்ண மாட்டாள? அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுக்க யோசிக்கிறீங்க. அவ நடிக, அவ இன்னொருத்தன் கூட நடிக்கிறா, அதனால கொடுக்க கூடாது. உங்க எண்ணம் ராங். நடிச்சிட்டு நீங்க எப்படி காலையில வேலைக்கு போயிட்டு நைட் வீட்டுக்கு போறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வேலைக்கு போயிட்டு நைட் வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான். சும்மா சீரியலுக்காக தான் அப்படி பண்றாங்க. ஒரிஜினல் லைஃப்ல அவங்க அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இருந்துட்டு ஏன் அப்படி திட்டுறீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. தலைக குனிந்ததோ மமதை ஆழ்ந்ததோ. சூப்பரா பாடுறீங்கண்ணே. காலேஜ்னு ஒண்ணு இல்லன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருக்க அப்படி சொன்னாடா. அதே நடிகைகள் அப்படியே லைட்டா ஒரு பீஸ் போட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பின்னால இருக்கிறது முழுக்க விஜய் ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. நம்ம விஜய் ஸ்டார்ஸோட சேர்ந்து பேச போறது விஜய் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப கேம இங்க இருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவங்க நிறைய அழுகிற சீன் நடிச்சிருப்பாங்க. அது கிளிசரின் ஊத்தி அழுகுறாங்களா ஊத்தாம அழுகுறாங்களா அது ஒரு தடவை நடிச்சு காட்டணும். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? ஓகே, அழுது காட்டுங்க. நிறுத்த. மூணாவது தெருவுல தான் சாவு. நீங்க திட்ட மாதிரி ஏதாவது டைலாக் சொல்லுங்க, அப்ப அழுகுவாங்கல்ல. உனக்கு எத்தனை தடவை சொன்னா புரியாதா? அது மண்டல அறிவு இருக்கா என்ன இருக்கு? நான் சொல்றது எப்பவுமே கேட்க மாட்டேன்ல. என்னது அந்த காவ ஓரமாவா? டேய் இங்க நடு ரோட்லயா? என்ன பண்ணாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உன்னை என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு பண்ணணும். நீ ஏன் வயசுக்கு பண்றீங்க இங்க இருக்க? போ, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போ. வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்ப மாத்தா விட்டுக்கு. உன்னை இதை மட்டும் பண்ணிடு. எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டு தரங்கல்ல. உன் கண்ணீர் எல்லாம் வெறும் விஷத்துக்கு சமம், அவ்வளவுதான். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. தேங்க் யூ ஸ்வீட்டா. ஏய், இதுவே சூப்பர்ப்பா. என்னப்பா சத்தம் இந்த பக்கமா ஸ்பான்டேனியஸா டயலாக், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்பா. 2 வருஷம் நிறைய பாட்டில் கிளிசரின் காலி பண்ணி அப்பெல்லாம் எனக்கு ஆக்டிங் அவ்வளோ தெரியாது. வந்த புதுசுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுவேன். அழுக சொன்னா தெரியாது, நான் சிரிச்சிட்டு இருப்பேன். மலை நல்லா இருக்கியா மலை? அதுக்காக கிளிசரின் போட்டு போட்டு அழுது 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சோம்னா ரியல் லைஃப்ல சின்ன சின்னதான யாராவது ஏதாவது சொன்னா உடனே அழுக வந்துடும். இப்ப பொதுவா வந்து அவங்க நம்மள சீரியல்ல பாக்கும்போது இப்ப என்கிட்ட டைரக்டாவே சொல்லிருக்காங்க, ஒண்ணு மாதிரி மருமக எங்க வீட்லயும் இருக்காங்க, ஒண்ணு மாதிரி மருமகள் வந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு. ஆனா அவங்க வீட்டு பொண்ணையோ அவங்க வீட்டு ஐ மீன் அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல இருந்து சொல்றேன், கொடுக்கும் போது சினிமால நடிக்கிறா கொடுக்க கூடாது, இவன் சினிமாக்காரனா இருக்கான் கொடுக்க கூடாது எழுத்துல கூட சொல்லாதல்வே. உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இருக்கு. இல்ல அவங்கள மருமகளா கொண்டாடுறீங்க. இப்படி வரணும் ஒரு மருமகனு. அதே அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுக்க யோசிக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில கேட்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. ஏன்னா அவ நடிக, அவ இன்னொருத்தன் கூட நடிக்கிறா, அதனால கொடுக்க கூடாது. உங்க எண்ணம் ராங். உங்க திட்டம் ராங். இது ரொம்ப தப்பான விஷயம் சார். இது இல்ல நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க பாக்கும்போது நேர்ல பாக்கும்போது அம்மா நீ வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல மருமகளா வந்தா நல்லா இருக்கும், சனி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் என்ன ஆகும், இந்த மாதிரி பையன் மருமைனா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு ரியல் லைஃப்ல வந்து அவங்களோட பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு வரும்போது அவ நடிகை அப்படின்னு ஏன் சொல்லிட்டு போறீங்க? பராதரம் தெரியாத நாயமாதுங்க. நீங்க நடிக்க தானே செய்யறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன? ஒரு 40 பேர் 50 பேர் அந்த செட்ல இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி நடிக்க தானே செய்யறோம். அது எப்படி நிஜமா இருக்கும்? ஐயோ கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. நடிச்சிட்டு நீங்க எப்படி காலையில வேலைக்கு போயிட்டு நைட் வீட்டுக்கு போறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வேலைக்கு போயிட்டு நைட் வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான். நீங்க எல்லாம் வேலை பாக்குற மாதிரி தான் நாங்களும் வேலை பாக்குறோம். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். யூஸ்வலா எவ்வளவு வாங்குவாங்க? ஒரு 30,000 வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வேலை இருந்தாதான் அந்த சம்பளம். மேபி வேலை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு யோசிப்பாங்க. பொண்ணு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய மிட்டா மிராசு ராஜபாம எல்லாம் வரிசையில் நிக்கிறாயா? தெரியல சார் என்ன சொல்றதுன்னு. அப்ப மைக் என்கிட்ட கொடுத்துருங்க. ஜோக் இல்ல இன்னொன்னு இப்போ கேரக்டர் வைஸ் உங்களை பார்த்தா பாக்யலட்சுமில இந்த மாதிரி மருமக வேணும்னு கேக்குறது எதுக்குன்னா, மாமியார் கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறாங்க, உன்னை இறக்கிறதுக்கு தான் நான் வீட்ல மாமியாரா இருக்கேன், இந்த வாய் அடக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்து வீட்ல என்ன வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்களே தவிர அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்க எதிர்பார்க்கல. அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார். ஜென்ரலா சீரியலை தாண்டி சொல்றேன் சார். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்.
அப்போ கடைசியா என்கிட்ட சொல்லிட்டு போனது இல்ல வீட்ல நடிக்கிற பொண்ணு வேணான்னு சொல்றேன். உனக்கு மட்டும் இல்லடா உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. அந்த பாயிண்ட் நான் முன்னாடி சொன்னேன், நீ டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல இருக்க, நான் டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல இருக்கேன், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. இந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியலனா இவரெல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்னடா சாதிக்க போறாரு? அது ஒரு லாங் ஜர்னியா இருந்தது. சடனா எண்ட் ஆஃப் தி டே வந்து இல்ல வீட்ல நீ நடிக்கிற பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் இருக்கல, நீ எல்லாம் செத்தாலே எவ்வளவு லவ் பண்ண மாட்டால. ஆக்சுவலா நடிக்கணும்னாலே ஒரு தப்பான வியூ எங்க மேல வைக்கிறாங்க சார். நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டீ டோட்டலர். ஆக்சுவலா நான் ஒரு ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் எந்த பேட் ஹேபிட்டும் இல்ல. தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க, சொக்க தங்கம். மத்தவங்க பாத்தீங்கன்னா என் கண் முன்னாடியே பேசியிருக்காங்க சார். இது தப்பா பேசுறாங்க சார். எங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நாங்க அது எங்களோட ப்ரொஃபஷன். அதை எங்களை இன்சல்ட் பண்றோம். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஆனா இங்கேயுமே சில தவறுகள் நடக்குது. அதனால மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. யாருடா மக்கள்? டெல்லியில 100 நாள் விவசாயிகள் கோவணத்தோட போராட்டம் நடந்தப்போ வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆராவுக்கு ஓவியாவுக்கு ஓட்டு போட்டாங்களே அவங்களா? நம்ம ஃபீல்ட்ல தான் அதிகமா இருக்கு, மத்த ஃபீல்ட்ல இருக்கிறது இல்லையா சார்? அது அவங்களுக்கு தெரியறது இல்ல சார். வெளில நம்ம டெலிவிஷன்ல தெரியும். சோ யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணா நாங்க எல்லாருமே தப்புன்னு ஆயிருமா சார்? ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, பட் நடிகை அதனால வேண்டான்னு வீட்டுல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் நடிக்க வந்தது தப்பு, அதனாலதான் என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆச்சு. அப்ப என்ன ஃபீல் பண்ணி? பாரு, இந்த பழசெல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. எனக்கு பயமா இருக்கு. இப்போ கல்யாணம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கே வந்து இது எப்படி போய் முடியும், என்னவா பாப்பாங்க, என்னவா எடுத்துப்பாங்க. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமானது. இவங்க ஜஸ்ட் ஒரு மேக்கப் போட்டு ஒரு சாரி கட்டிட்டு வர ஒரு பொண்ணா மட்டும் தான் பாக்குறாங்களா? இந்த மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா நான் ஒரு நார்மலான ஒரு பொண்ணு தான். நாத்தியம்மா காலைல 8 to 9 நைட்டியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன் cappuccino please. வாவ், ஒரு காஃபி போடுமா? தான் இந்த வீட்ல போனா நான் நார்மலான பொண்ணு தான். உங்கள மாதிரி தான் நான் சாப்பிட்டு நான் வாட்டு ஜாலியா வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான். எனக்கு வேண்டியதில்ல 8 மணி நேரம் தூக்கம். அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். இல்ல உங்களுக்கு எது பெட்டரா தெரியுதுன்னு கேக்குறேன். எது பெட்டரா இப்ப தெரியும்? நான் வாழ்ந்த முறை, வளர்ந்த முறை, இருந்த ஊர், பிறந்ததெல்லாம் எனக்கு அதுதான் சார் பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். எது ராமநாதன்? ஆமா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் நிம்மதியா இருந்தது. இவங்களை போல ஒரு சராசரியான அமைதியான வாழ்க்கை. ஆமா, சமைச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமா, விடிஞ்செந்திரிச்சு சமைச்சமா சாப்பிட்டமா. ஏன் அது நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இங்க புகழ் இருக்கு, புகழ் வெளிச்சம் இருக்கு, உங்களை எல்லாருக்கும் தெரியுது, பாக்குற இடத்துல பாராட்டுறாங்க. அதுதான் சரி. இப்ப இந்த புகழ் வந்து இந்த சேனல்ல இப்ப நான் என்ன இத ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனேன்னா அது ஒரு நார்மலான ஒரு லைஃப் இருக்குல்ல. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இருக்கணும் தெரியாம 2 போயிருவோம். அது மேபி இதுல நான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தனாலயோ. விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். யாருக்கு கை கொடுக்க வேண்டும்? பிரியா ஜெர்சி. என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. சரணம்ல வரல ஃபர்ஸ்ட் லைனே வரும்ல, கால்மலைத்த பூவே பாட்டு. அதுல பார்த்து ரொம்ப பார்த்து என்ன இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? நிலவுகள் தலைகள் குளிர்ந்ததே, மலர்களின் மமதை எழுந்ததே, கடவுளின் கடமை முடிந்ததே. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. அடே நீ பிறந்த நொடியிலே தலைகள் குனிந்ததோ, மமதை ஆழ்ந்ததோ, கடமை முடிந்ததோ, பிறந்த நொடியிலோ. ஹே பெண்ணே, ஏ பெண்ணே, உன் வளைவுகளில் தொலைவது போல திணறுகிறேன், கனவிதுதானா வினவுகிறேன். சூப்பரா பாடுறீங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடை அடிமையப்பா. இவர் உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்கா? நீங்க வாங்க. எல்லாரும் ஜென்ரலா பண்ணுவாங்க. இவர் நாகேஷ் பண்ணிருந்தார், ரொம்ப யூனிக்கா அதை பண்ணியிருந்தாரு. அதை பண்ணி கேட்ட முடியுமா? எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு. ஹோட்டல்ல ஒரு பெண்ணை பார்த்தேன்டா, அவ எப்படி தெரியுமா சப்பா, அவ கண்ணு இல்ல பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு. கண்ணு விடுறா, முகத்தை எடுத்துக்கடா, சுத்தி வரப்பான எந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிக்க முடியாதுடா. அழகுல சில, அளவுல அவ மலை. கிட்டடா தூரவே நிக்க முடியாதுடா. அப்புறம் பிரமாதமா இருந்தாடா. இருக்கட்டுமே, அழகா இருக்கிறது அவ தப்பு இல்லையே. அப்படின்னா அப்பேற்பட்டவன் எங்க கூட பேசுறான், அதான் தப்புங்கிற. பேசுறது எப்படி தப்பாக முடியும்? இந்த வயசுல இதெல்லாம் சகஜம், நேச்சுரல்னு சொல்ல வந்தேன். அவன் என்ன பார்த்து ஐ லைக் யூ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. அப்புறம் இதுல இருந்து அவருக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குன்னு தெரியுதுல்ல? நிச்சயமா, நிச்சயமாடா, நிச்சயமா, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணாமி தானியாக. போதுமா? அவன் பிறந்த நாளைக்கு எனக்கு மாத்திரமா அழைப்பு வச்சிருக்கான், பாக்கி எந்த பையனுக்கு அனுப்பல தெரியுமா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ராகவன் அவன் என்ன பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரா? ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க.
கேட்டாளா? ஆமா, கேட்டுட்டு சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டாடா. ஏப்ரல் ஃபூல். சிரிச்சு மழுப்பிட்டாளாக்கா? ஏய், காலேஜ்னு ஒண்ணு இல்லன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. ஏய், முக்கியமான விஷயம், ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்து வா, ஹேண்ட்பேக் இல்ல கைப்பை அதை மறந்து வச்சுட்டு அதுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு போயிருக்காடா. எம்ஜிஆரை பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. தனியா தானே வந்தா? ஆமா, கட்ட தனியா வெளியே விட்டுட்டா. டேய் ராகவா, அதுக்கு என்னடா அர்த்தம்? அவ உன்னை தனியா சந்திக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கா. ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிச்சு போச்சு? யார் அவன்? அப்ப உன்னை காதலிக்கிறான். ஐ அம் வெரி ஹாப்பி. இன்னொரு தடவை சொல்லு. அப்ப உன்னை காதலிக்கிறாடா. எழுதி கொடுறா. இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்மனா நம்ம நம்பாடி பாயா. எனக்கு அப்படித்தான் தோணுது. நிச்சயமா நிச்சயமா சந்தேகமே இல்லை. என்ன டைமிங்டா? சம டைமிங்டா. நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. வசனம் சார், வசனம். சார் கௌதமன் அவர் வந்து பொண்ணுங்கள்ட்ட நிறைய ஏமாத்திருப்பாரு. அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. இல்ல இல்ல படத்துல நடிச்சது மட்டும் சொல்லுப்பா. ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட அந்த மரத்தை அப்படியே தூரோட வெட்டி கொண்டு போயிருவாங்க. அது மாட்டும் போது ஒரு திருட்டு மொழி முழிப்பாரு. அது ஒரு தடவை முழிச்சு காட்டினா நல்லா இருக்கும். என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். கோமதி மீனாட்டு. சீரியல்ல ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கீங்க, நேர்ல பார்த்தா கெசவாலா இருக்கீங்க. என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க? இல்ல ஆக்சுவலி என்ன பார்த்தாலே ஃபர்ஸ்ட் சீரியல்ல இருந்து பாவப்பட்ட பொண்ணு. ஆனா ஆக்சுவலி நான் கொஞ்சம் சைலண்டாவும் இருப்பேன், ஆக்டிவாவும் இருப்பேன். டிபெண்ட்ஸ். நல்ல பொண்ணு தான், ஆனா கொஞ்சம் கெட்ட பொண்ணு. பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளை. சார் பிரசன்னா சார் அவர் ஒரு சங்கதி போடும்போது ஒண்ணு பண்ணுவார் சார். இப்படின்னு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. பாடுறப்ப இப்படி கை வச்சு பாட அப்படி வந்துருது. ஒரு சங்கதி போடுங்க பாப்போம். கருக்கா ரொம்ப தெலுக்கா கொஞ்சம் அதுப்பா. இது சூப்பர். அப்ப பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அவங்க மனோஜ் அண்ணா அவரும் சேம் வேலைக்குன்னு போறது கிடையாது. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். ஆனா பில்டப்புக்கு குறவே இருக்காது. நீங்க சீரியல் பாக்குற பார்த்தா நீங்க தான் வேலைக்கு போறது இல்ல. கரெக்டா கட்டுவிட்டா? ஏன்னா எல்லா சீரியல் எல்லா கேரக்டரும் சொல்லிட்டு இருக்கீங்க சார். எங்க அம்மா சொல்றதே அதான், ஃப்ராடு வந்துட்டான் பாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒண்ணுக்கு பிரயோஜனம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. நிறைய படிச்ச பையன், வேலை கிடைக்காம சுத்துற பையன். அப்படிதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி எடுத்தாங்க. நானும் சம்மதிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுல போய் சொல்றது திருடுறதுன்னு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல என்னுடைய கேரக்டர் போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவங்க அம்மா சீரியல் பாக்குற காட்சியை நான் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டேன். அவங்க அம்மா 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பாத்துருந்தாங்க. அதுல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் எனக்கு இருந்தா நான் விஷ வச்சு என்னைக்கோ கொண்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அதுதான் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் எனக்கு இருந்தா நான் விஷ வச்சு என்னைக்கோ கொண்டிருப்பேன் அப்படின்னாங்க. அந்த பிள்ளை நான் அந்த அம்மா ஒரு பின்னாடி நிக்கிறேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் தான். அப்படி ஐயோ தம்பி வாங்க தம்பி என்ன பார்த்தோன்னே ரொம்ப ஸ்வீட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹமாம் சோப்ல வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதுடா. சோ நீங்க நிழல் படங்கள்ல பாக்குறது எல்லாம் நிஜம் கிடையாது அப்படின்றத நீங்க உணர்ந்து பாக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. அதாவது அவர் என்ன கேக்குறாருன்னா, உங்களுக்கு வந்து சும்மா சீரியலுக்காக தான் அப்படி பண்றாங்க, ஒரிஜினல் லைஃப்ல அவங்க அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்லாம் உங்களுக்கு தெரியல. அப்படி இருந்துட்டு ஏன் அப்படி திட்டுறீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஆக்சுவலா சீரியல்ல ரியல் லைஃப்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இவங்க மாதிரி ஒரு அண்ணனோ இல்ல ஒரு மாமாவோ ரியல் லைஃப்லயும் இருக்காங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் என்னோட நாத்தனார் பேசுறாங்கன்றதுக்காக நான் சைலண்டா வந்துருவேனா? அவங்க மீனா பேசுனாங்கன்னா அங்க சந்தோஷப்பட்டுக்குவேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சே, என் நாத்தனார் கிட்ட பேச முடியல, மீனா பேசுறாங்களே, அங்க எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது. மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நிஜமாவே நீங்க சீரியல் போற டைம்ல வீட்ல யாருக்கும் சாப்பாடு போட மாட்டீங்களா? என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது போன் பண்ணி என்ன கேட்டுப்பாங்க, இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். அம்மா உன் சீரியல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல அது கிண்டல கேக்குறது. நான் கேக்குறது உண்மையாவே நடப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்ல இதுதான் நிஜம். என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு தான் வருவாங்க. காலையில வீட்டை விட்டு போறவன் நைட்டு சீரியல் முடிஞ்சவனதான் வீட்டுக்கே வரணும். சீரியல் பாத்துட்டியா, பிக் பாஸ் போடுறாங்கன்னு உட்காந்துக்க மாட்டல, எனக்கு சாப்பாடு எதுனா போடுவியா இல்ல நான் வெயிட் பண்ணுமா அப்படின்வாங்க. கொழுப்பு வெளிய இருந்து வரும்போதே என் பொண்ணெல்லாம் அம்மா உட்காந்துட்டாங்கப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க.
அதுதான் நடக்கும். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. என் வீட்ல டின்னர் கேட்டா எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு 1/2 அன் ஹவர் இது இந்த சீரியல் முடிஞ்சிரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அந்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இந்த முக்கியமான கட்டம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறதெல்லாம் உண்டு. தமிழும் சரஸ்வதியும்னா அது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செஞ்சு கொடுப்பேன். ஐயோ புதுமை பெண்ணா புதுமை பெண். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் பாக்குறேன்னா கூட நான் பாக்குற டைம்ல யாராவது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கோவம் வரும். எல்லாரும் அவங்க சொல்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் அந்த டைம்ல. சோ உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் வச்சுப்பீங்க, அதுக்குள்ள யாராவது வந்தா டென்ஷன் ஆயிடும். மொத்தத்துல பொண்டாட்டிங்கள அன்பா பேசி திருத்த முடியும், அடிச்சுதான் திருத்தணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. யாருக்கிட்ட உங்களுக்கு விருப்பப்படுற பரிசு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தூக்கி போடலாம். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிகேட்டனே. அவங்க அதை பிடிச்சுப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க அந்த பரிசை வாங்கிக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? சட்டு போட்டு ஆரம்பிங்கயா. வாங்க கொடுங்க பரிசை. இனிமேல இருக்கு ஆப்பர். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. பிரைட் ஃபியூச்சர் வெயிட்டிங். அண்ணா இதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க. பிரைட் ஃபியூச்சர் இஸ் வெயிட்டிங். அத நினைச்சு தான் பெருமையா சிரிச்சேன். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? நான் அத பார்க்கணும். வெளியில காட்டி அது என்னன்னு மக்கள் சிரிப்பாங்க. இல்ல சிரிக்க மாட்டாங்க. நான் அந்த அங்கிள் கேட்டேன், லாஸ்டா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, எந்த uncle? மரூன் ஷர்ட். இவங்க போய் அங்கிள் டீங்களே அண்ணன் ஒரு தடவை சொல்லுங்க. மன நிம்மதியில வரல அண்ணா. அண்ணா அண்ணன் வந்து பரிசு பெற்றுக் கொள்ளுங்க. இந்த பிச்சை நிறைய பார்த்து போய் அங்கிள் சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். நல்ல வேலை அல்வா கொடுக்கல. மைசூர் பாக்கோட முடிஞ்சு போச்சு. எனக்கா தேங்க்யூ. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. கொடுங்க பாப்பா என்ன இருக்குன்னு. சாக்பீஸ். சாக்பீஸ் இல்ல இது பல்பம் வாங்கல. பல்பம் சாக்பீஸ் போர்டுல எழுதுறது, இது ஸ்லேட்ல எழுதுறது. எப்படி தெரியும்? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறது இல்ல. ஹாப்பி தீபாவளி. இதுல கண்ணால பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு தீபாவளி தீபாவளி பெருசு. இது மட்டும் குறைச்ச மீறி இல்ல, குறைச்ச மீறி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல போய் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காரு. அதே நடிகைகள் அப்படியே லைட்டா ஒரு பீஸ் போட்டு சாப்பிடுங்க. பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுருவேன். இத எப்படி சாப்பிடணுமா மதுரை புள்ள காட்டு பாருங்க. ஏப்பா மிச்சம் எப்படி சாப்பிடுவோம்? இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? இது உள்ளங்கையில அப்படி தள்ளி அப்படி போடணும். வாங்க ஹீரோ சார், நீங்க யாருக்கு போட போறீங்க? மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கீங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். பரிசு பரிசு. நன்றிமா. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா மோந்து பாருங்க, சரோஜா தேவி வாட வரும். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையில இருக்கு. எல்லாரும் எல்லா செல்லையும் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானா கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.